நம்ம ரீசெண்டாக CapCutல எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவோட குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருந்தீங்க. ஓட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்பில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா மேலே கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ்னு சொல்லிட்டு அனிமே சூப்பர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணதையுமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. 2x சப்ஸ்கேல் 4x சப்ஸ்கேல்னு சொல்லிட்டு இதில் 4x வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக அப்ஸ்கேல் பண்ணி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமை மட்டும் எப்படி ரெண்டர் ஆனால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம் ரெண்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் ரெண்டர் ஆகும். அதில் நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிவியூ பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். உங்களுடைய ப்ராசஸரை பொறுத்து தான் அதோட டைம் ரெண்டரிங் ப்ராசஸ் அலைட் மோஷன் மாதிரி குவாலிட்டியாக வந்து ரெண்டர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெத்தட் 1. மெத்தட் 2ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. உங்களுக்கு அந்த மெத்தட் வேணும்னா கீழே மெத்தட் 2 வேணும் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.